பிரான்சின் 80வது பிராந்தியத்தில் உள்ள அபிவிரு ரயில் நிலையத்தில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான அதிரடி சோதனை நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் இந்த பெரிய அளவிலான சோதனை நடத்தப்பட்டது. பாரிஸ் கலி வழித்தடத்தில் இயங்கும் ரயில்களின் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக ஒவ்வொரு ரயில் பெட்டியாக சென்று பயணிகள் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. இந்த சோதனையின் போது ரயில்கள் பயணம் செய்த சுமார் 295 அகதிகள் கண்டறியப்பட்டனர். பிற்பகல் 4 மணி முதல் இரவு 11 மணி வரை இந்த சோதனை நீடித்தது. இந்த அதிரடி சோதனையின் முடிவில் வெறும் 3 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 2 சூடான் நாட்டைச் சேர்ந்தவர்கள், 1 சிரியா நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். கைது செய்யப்பட்டவர்களை தவிர கண்டறியப்பட்ட மற்ற அகதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் தங்களது பயணத்தை தொடர போலீசார் அனுமதி அளித்தனர். அபிவிரு ரயில் நிலையம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு மிகவும் முக்கியமான இடமாகும். பாரிஸ் கலி வழித்தடத்தில் அமைந்துள்ளதால் இங்கிருந்து பல அகதிகள் வடக்கு பகுதி கடற்கரையை நோக்கி செல்கின்றனர். பிரித்தானியாவில் செல்லும் நோக்கத்துடன் தினமும் ஏராளமான அகதிகள் இந்த ரயில் பாதையை பயன்படுத்தி வருகின்றனர். அதை கட்டுப்படுத்தவே இந்த திடீர் சோதனை நடத்தப்பட்டது. பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா இடையே சட்டவிரோதமாக எல்லை தாண்டுவதை தடுக்க அதிகாரிகள் இது போன்ற தீவிர நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.